வணக்கம். இன்னைக்கு 3 நாடக கலைஞர்களோடு நான் சந்திக்க போகிறேன். இந்த நாடக கலைஞர்கள் பிரித்தானியாவிலே புலம்பெயர்ந்து வந்து தங்களுடைய நாடகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தாலையும் காதலாலையும் இன்றைக்கு ஒரு நாடக அரங்கத்தை அரங்கேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில தான் அவர்களை சந்திக்க போகிறேன். மெய்வழி பிரித்தானிய தமிழ் அரங்க இயக்கத்தின் தமிழ் நாடக விழா 2026 வரேக்க என்ற பேர் அகதி. நாங்கள் காட்டாற்றை போன்றவர்கள். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா. பட்டினி கிடந்தல்லோ அனுப்பினார் பெற்றோர், பட்டம் புறவல்லோ கனவு கண்டார். நெல்லும் புல்லும் யாருக்கு வேணும்? தில்லிருக்கைக்கு அங்க போனா பல்லு போற வரைக்கும் சல்லி சல்லியா கொட்டும். நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களை அழகானவராக மாற்றி விடுகிறேன். டியூஷன் 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 கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி. தாக்கு ஜதக ததகு ததுமி தக திக யுக ஜின்னா கிண்டரி. வாழ்க்கை எங்கே என்று இங்கேயும் தேடல். நாடா இப்படி குலு என்ன குலுக்குது மஜா குலுக்குது. லா 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 லா. அன்பு வென்றது, அழகு வந்தது, ஆசை கனவு ஓடி வந்தது. நாங்கள் நிஜத்தை நிஜமாய் சாடுவோம். தெரியாது சார், மறந்தாண்ண தெரியாது, என்ன விடுங்க, எனக்கு தெரியாது. எதிர்வரும் 1ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வாட்டர்ஸ்மித் மண்டபத்தில் 4 நாடகங்களோடும் 40க்கும் மேற்பட்ட கலைஞர்களோடும் மெய்வழி பிரித்தானிய தமிழ் அரங்க இயக்கத்தின் தமிழ் நாடக விழா 2026. தந்தானே தந்தன தந்தன தன தன்னா ஏ தந்தானே தந்தன தந்தன தன தன்னா தந்தன தந்தன தன தன்னா ஏ தந்தன தந்தன தன தன்னா தந்தன தந்தன தன தன்னா ஏ தந்தன தந்தன தன தன்னா. சரி, இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன, இதை பற்றி பேசுவதற்கு முன்னாலும் 2018ஆம் ஆண்டு பிரித்தானியாவிலே மெய்வழி நாடக பயிலரங்கம் என்கின்ற ஒரு கன்செப்ட் ஒன்று வருகிறது. நீங்கள் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சாம் பிரதீபன், அதே போல் ரஜிதா சாம், இந்த 2 பேருமே இணைந்து இந்த மெய்வழி நாடக பயிலரங்கத்தை உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பயிலரங்கம் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடக கலைஞர்களை வைத்துக்கொண்டு பல மேடைகளை இந்த மண்ணிலை அரங்கேற்றி இருக்கிறார்கள். பல இடங்களிலே ஏகோபித்த ஆதரவோடு அவர்களுக்கான வாழ்த்துக்களும் சரி அல்லது அவர்களுக்கான மேடைகளும் சரி தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது இந்த மெய்வழி ஒரு நாடக அரங்கத்தை அரங்கேற்ற போகிறது. அது வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரித்தானிய மண்ணில் இடம்பெற போகிறது. இதை பற்றித்தான் நாங்கள் நிறைய பேசிக்கொள்ள போகிறோம். என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய 3 நாடக கலைஞர்களிடையே நாங்கள் போயிடலாம். முதல்ல இருக்கக்கூடியவர் ஹேமா, அதே போல் சுரேஷ், அதே போல் ரேணுகா. 3 பேருக்குமே வணக்கம். வணக்கம். சரி சுரேஷ், நீங்களே மைக் வச்சுக்கிறதால உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மெய்வழியினுடைய நாடக பயிலரங்கம் இப்போ ஒரு நாடக அரங்கத்தை அரங்காற்றுகை நிகழ்த்துகின்ற வேளையில் நீங்கள் மெய்வழியோடு எவ்வளவு காலம் பயணிக்கிறீங்க? முதல்ல வணக்கம் சதீசன், உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அத்தோட மெய்வழி நேயர்களுக்கும் நாங்கள் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டது போல் இந்த மெய்வழி அரங்கத்தோட என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சிறுவர்கள் 11 வயசு 10 வயசு, அவர்கள் தான் பயிற்சியில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நாடகங்களில் நான் நடித்திருக்கின்றேன். பயிற்சிகளில் நான் ஈடுபட்டது குறைவு, ஆனால் நாடகங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னையும் ஒரு பாத்திரம் தந்து என்னை அதில் நடிக்க வைத்த சாமண்ணாவுக்கும் ரஜிதாக்காவுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் பயிலரங்கத்துக்கு போகலாம், நம்மளுடைய குழந்தைகள் போயிடும் என்று சொன்னீங்க தான். என்ன காரணம்? அது ஏன் அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோட அவையை கொண்டே விட்டீங்களா? நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? நல்ல கேள்வி. ஆரம்பத்தில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் அவையில் கொண்டு சேர்த்தேன் நான். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிள்ளைகள் எப்போ வெள்ளிக்கிழமை வரும் ரெண்டு அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அது மட்டுமில்லை, சில வேளைகளில் அவைகள் மற்ற வகுப்புகளுக்கு செல்வதற்கு அவர்கள் தயங்கினால் நான் அவைகளை கொஞ்சம் விரட்டுவது போல், அப்போ நீங்கள் ட்ராமாக்கும் போயிடாது,
என்று சொன்னால் அவைகள் வந்து அந்த வகுப்புக்கு கட்டாயம் சென்று விடுவார்கள். அவ்வளவுக்கு அவர்கள் வந்து ஈடுபாடாக இந்த ட்ராமாவை அவர்கள் வந்து ஒரு விருப்பத்தோட, இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், ஆனால் இப்போ அவர்கள் விருப்பத்தோட என்னையும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த இதில் நடிக்க வைக்கிறதுக்கு அவர்கள்தான் காரணம். எவ்வளோ காலம் இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது மேடையில் ஏறி இருக்கிறீங்களா, அனுபவம் இருக்கா, அல்லது இதுதான் உங்களுக்கான மேடையாக? நான் வந்து பாடல்கள் பாடியிருக்கிறேன் மேடைகளில், ஆனால் நாடகம்ன்றது வந்து இதுதான் முதல் தடவை. இதில் என்ன சாம் அண்ணா, ரஜிதாக்கா அவர்களுடைய பயிற்சி என்னையும் கொஞ்சம் நடிக்க வைத்திருக்குது. நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த இது பயிலரங்கத்துக்கு நீங்கள் போவே இல்லை, ஆனால் மேடைக்கு வந்துட்டேன்னு சொல்லிங்க. எப்படி இருந்தது? அது கஷ்டமாக இருந்ததா? ஏன்னா எனக்கு இப்போ ரஜிதாக்கா, சாமண்ணாவை பற்றி தெரியும், அவன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குமென்றது. ஒரு சரியான அவுட்புட் வரையலன்னு சொல்லி சொன்னால் அது வர்ற வரைக்கும் புளிஞ்சு எடுக்கணும். எப்படி நீங்கள் அதை ஃபீல்? நிச்சயமாக அங்கே பயிற்சி நேரங்களில் வந்து சாம் அண்ணா வந்து ஒரு என்ன சொல்கிறது, கடுமையாக தான் இருப்பார். என்னடா இந்த ஆள் இப்படி பேசுது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் முடிந்த பிறகு அவரை மாதிரி ஒரு நல்ல மாதிரி தான் இருக்காது. அந்த நேரத்தில் அவருக்கு அது வர மட்டும் அவர் விடாப்பிடியாக இருப்பார், பேசுவார். ஆனால் எனக்கும் விளங்கும், அவர் வந்து எங்களை வந்து சரியான வழிப்படுத்தத்தான் அவர் எங்களை பேசுகின்றார் என்று தெரியும். அது இப்போ குழந்தைகளுக்கு சில வழியில் கொஞ்சம் முன்னுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர்களுக்கும் தெரியும், சாமண்ணா சொல்கிறபடியே அதில் ஒரு காரணம் இருக்குது என்று அவர்களும் இப்போ புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த புரிதல் தான் மிக முக்கியமானது நினைக்கிறேன். ரேணிகா, நீங்களும் இந்த முறை மார்ச் மாதம் 1ஆம் தேதி இடம்பெறக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமான அரங்கில் நினைக்கிறேன் 2 நாடகங்களில் பங்கு பெற போறீங்க. எப்படி உங்களோட பயணம் மெய்வழியோட தொடங்கிச்சு? வணக்கம் சதீஷ், அண்ட் வணக்கம் மெய்வழி நேயர்களுக்கு. நான் சிறு வயதில் நிறைய நாடகங்கள் செய்திருக்கேன் பாடசாலையில். அதுக்கு பிறகு எனக்கு அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இங்கே வந்து எனக்கு தெரியாது இங்கே என்ன செய்யணும், அப்படி இந்த நாடகத்துக்குள்ளே போகணும். ஆனால் எனக்கு நிறைய நாடகங்களில் நடிக்கணும் ஆர்வங்கள் நிறைய இருந்தது. ஆனால் நான் ஏற்கனவே சாமண்ணா, ரஜிதாக்கோட பட்டிமன்றங்கள் 2-3 தரம் ஐபிசியில் செய்திருக்கிறேன். ஆனால் இங்கே மெய்வழி தொடங்கினதுக்கு பிறகு பெருசாக ஒன்றும் நான் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போயிருக்கிறேன் அவன் ப்ரோக்ராமுக்கு. ஆனால் ஒருக்கா ரஜிதாக்கா சொன்னால் அப்படி நாடகம் ஒன்று பட்டறை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், உனக்கு விருப்பம் பண்ணால் வந்து சேர சொல்லி. அப்போ அவள் வந்து வெம்பிளியில் தொடங்கினவையல். அப்போ எனக்கு சரியான தூரம் பண்ணி கிட்டே எங்கேயாவது ஆரம்பிக்கிறீங்களோ நான் ஆக்களை சேர்த்து கொண்டு வரேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காய்ச்சி நிறைய என்ன மாதிரி ஆர்வமுள்ள ஆக்களை எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஹரோவில் ஒன்று தொடங்கினாங்க. அது நல்லபடியாக போய் கொண்டிருக்கு. அதன் மூலமாக தான் இப்படி ஒரு நாடகம் நாங்கள் சுவிஸுக்கு எல்லாம் போய் நடிச்சிருக்கிறோம். நிறைய இப்போ பாடசாலை காலத்தில் நடித்தேன்னு சொன்னீங்க தானே, அது ஒரு வகை. இது ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ட்ரைனிங்குக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மேடைக்கு போகிறதுன்றது இன்னொரு வகை. எந்த மாதிரி அதுக்கான 2க்குமான வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? அப்போ பாடசாலையில் நடிக்கல டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத நடிச்சினாங்க. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமும் இருக்குது. இப்போ நாங்கள் சாமண்ணா நடிச்சோம் இப்படி செய்வோம்மாண்ணா அவர் ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுப்பார். மற்றது படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லித்தரைக்கல ஒரு நாடகத்தில் இவ்வளோ விஷயமா இருக்கான்றது வந்து பயங்கர அதிசயமாக இருக்குது. நாங்களே நாடகம்ண்டா ஒரு ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க, போகிறோம் நடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இதான் நாங்கள் எல்லாருமே நினைப்பினோம். ஆனால் அது இல்லை, அதுக்குள்ளே நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது, டிசிப்ளின், டைம் கீப்பிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. உடல் ஒவ்வொரு உறுப்புகள் என்ற அசைவுகள் அதில் இருந்து வெளிப்படுற விஷயங்கள். இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமை நாடக பயிற்சிக்கு போயக்கில் நிறைய விஷயங்கள் நாங்கள் அதோட சாமண்ணா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் பயங்கர ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, நாடகம்ன்றது ஸ்கிரிப்டை கொடுப்பினோம், நாங்கள் நடிச்சுட்டு வாரதுன்றது தான் முதல் இருந்ததுன்னா. ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் டிசிப்ளினில் இருந்து ஆரம்பித்து உள்வாங்கிறதுல இருந்து அதன் அவுட்கம்மை கொடுக்குற வரைக்கும் உடல் உறுப்புகளுக்கு வரக்கூடிய. இப்போ இந்த நாடகத்துறைக்குள்ளே வந்தால் பிறகு ஓகே பெர்ஃபார்ம் பண்ணுறதை விடுவோம், அதை மறந்துடுங்க. அதை தாண்டி என்னென்ன விஷயங்களை சமூகத்துக்காக அல்லது உங்களோட வாழ்வியலுக்காக இந்த நாடகத்தினுடைய விடயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு? நிறைய கேம் செய்கிறோம் நாங்கள் நாடக பட்டடையில். அந்த கேமுகள் வந்து மெமரி பவர் எனக்கு கூட்டியிருக்குது. இப்போ ஒர்க்கில் நான் போய்க்கில் சில விஷயங்களை மறந்துடுவேன், அதை எப்படி ரீகால் பண்ணுறதுன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த நாடக பயிற்சியில் இருக்குது. மற்றது ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். இப்போ முதல்ல நான் கொஞ்சம் ஷை டைப்புன்னு சொல்லலாம், அவ்வளோ ஓப்பனாக கதைக்க கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ வந்து
எனக்கே தெரியுது என்னென்ன நான் அவியல் கதைக்கிற விஷயங்களை பார்க்கல இப்படியெல்லாம் கதைக்கலாம். இப்போ நிறைய இப்போ நாங்கள் ஒரு ஆக்களோட கதைக்கிறத விட இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஆக்களோட கதை கேட்கல. அது நாடகங்கள் அவியல் சொல்லித்துடுற விஷயங்கள் இப்படி பிரித்து பார்க்கணும், இப்படி திங்க் பண்ணலாம் அப்படி என்று சொல்லிக்க அதுகள் வந்து நான் வேலையில் போய் அப்ளை பண்ணிக்கல. அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. ஓகே, எனக்கு என்னால் இப்படி கதைக்கலும் ஃபுல்லாக தெளிவாக என்னால் கதைக்கலும்ன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த நாடக பட்டடை போனதுக்கு பிறகு. இல்லை, அதான் ஒரு கலை ஒரு மனிதனை பூரணப்படுத்தும் என்று சொல்லுவேன். இப்போ நாடகம் மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் வரும்போது வாழ்க்கைக்கும் அது பயன்படுகிறதுன்றேக்க அதுவும் இந்த புலம்பெயர் தேசத்தில் உண்மையாக நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அது கிடைக்குதுன்ற சந்தோஷமான ஒரு விடயம். ஹேமாக்கு வருவோம். நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிறதுக்குள்ள அதிகமான நாடகங்கள் நடிக்கிறது நீங்கள் தான். எப்படி அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? மெய்வழிக்கும் எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு. என்ற 3 பிள்ளைகளும் சொல்லலாம் மெய்வழியிலேயே பிறந்து தவண்டு நடைபயில்ற ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். என்ற மூத்த மகனை 5 வயசுலேயே மெய்வழி தொடங்கின ஆரம்ப காலத்திலேயே 1வது மாணவனாக கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ மெய்வழி என்ற 3 பிள்ளைகளையும் என்னையும் என்ற குடும்பத்தையே தத்தெடுத்துட்டேன். ஆரம்பத்தில் நான் சரியாக தயக்கப்படுவேன். ஒரு வசனத்தை ஆக்களுக்கு முன்னுக்கு கதைக்கிறேன்டா வெக்கப்படுவேன். கான்ஃபிடென்ஸ் சரியான லோவாக இருந்தது. என்ற பிள்ளைகள் தொடர்ந்து நாடக பயிற்சியை பெற்றுக்கொண்டு வரைக்குள்ள பெரியவருக்கான நாடக பயிற்சி வெம்பிலியில் தொடங்கப்பட்டது. அதுலேயும் போய் 1வது மாணவனாக நான் சேர்ந்துட்டேன். வளர்ந்தோருக்கான பயிற்சி கடந்த 10 மாதமாக தொடர் பயிற்சி எடுத்துக்கொண்டு வரேன். அதனால் என் மகன் கூடி 2 நாடகத்தில் தான் நடிக்கிறார். நான் 3 நாடகத்தில் நடிக்கிறேன். ஒரு ஃபேமஸான அல்லது பிஸியான ஒரு ஆக்ட்ரஸ் இவதான் போல இருப்பா போல. என்னென்ன நாடகங்கள் அந்த 3? 1வது நாடகம் கனவு தேசம், 2வது 4 எழுத்து மந்திரம், 3வது மௌன சத்தம். ஓகே, இப்போ ஏன் நான் இதை கேட்குறேன்னாண்டா, இப்போ நீங்கள் முழுசாக சொல்ல தேவையில்லை. நான் இந்த நேர்காணலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு 4 நாடகம் இருக்குது. 4 நாடகம் ஒரே மேடையில் நடக்க போகுது. நாங்கள் பார்வையாளராக நாங்கள் வரும்போது எங்களுக்கு எப்போவுமே எந்த நாடகமே ஒரு தொய்வையும் கொடுக்கக்கூடாது, சோர்வையும் கொடுக்கக்கூடாது, பார்க்கலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். எங்களுக்கு என்னென்ன கன்செப்டில் இந்த 4 நாடகங்களும் இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கள். ஆக டீப்பாக வேணாம்னா நீங்கள் முழுசாக கதை சொல்லிவிட்டு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடும். என்ன கன்செப்ட்? இங்கே 4 நாடகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டதில்லை. மிக சுவாரஸ்யமானது. ரசிகர்களை வித்தியாசமான சிந்தனையில் சந்தோஷப்படுத்தக்கூடிய நாடகங்களாக இருக்குது. கனவு தேசத்தில் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த நாட்டுக்கு எவ்வளவு கனவுகளோடு வரையினம், இங்கே எவ்வளவு சிரமங்களை சந்திக்கணும்ன்றதை தெளிவாகவும் நகைச்சுவையாகவும் யதார்த்தத்தை புரிய வைக்கணும். 4 எழுத்து மந்திரம் பல நகைச்சுவையாக இந்த மேடையில் நாங்கள் ரிஹர்சல் செய்யக்குள்ள திருப்பி அதை பார்த்து சிரித்து வீட்டிலையும் போய் உண்மையாகவே எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தரும் நடிக்கிற விஷயமும் எங்களை சந்தோஷப்படுத்துது. அதில் ஸ்பெஷலாக 4 யானைகள் இருக்கணும். லண்டனில் நீங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் கூட நீங்கள் அப்படி யானையை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அப்படி நடிக்கணும். வாங்கோ, வந்து பாருங்கோ. விதமான அனிமல்ஸை எங்களோட ஜூலையும் பார்க்கலாம். பார்த்து கொஞ்சம் வரைக்குள்ள இந்த ஜூக்கு வரைக்குள்ள கொஞ்சம் பார்த்து தான் நாங்கள் வரணும். ஆனால் பரவாயில்ல. 4 நாடகங்கள் ஒரே மேடை என்பதே ஒரு மிக பிரம்மாண்டத்துக்கான ஒரு உச்சம். அந்த 4 நாடகங்களையும் பயிற்றுவித்து அதை கொண்டு வரது எவ்வளோ கடினம்ன்றது தெரியும். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், அதில் நகைச்சுவை என்று சொன்னீங்க தானே. சாம்பிரதிவனோட வேலை செய்ததால் எனக்கு தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் ஒன்றை கொஞ்ச காலம் நக்கல் அடிக்கிற மாதிரியான ஒரு கன்செப்டில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு தொலைக்காட்சிக்கு நாங்கள் வேலை செய்யும்போது செய்திருந்தேன். அந்த ஸ்கிரிப்டிங் இருக்குது தானே, அது விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். எனவே அதே மாதிரி இந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்டும் இருக்கும் என்று சொல்ல நினைக்கிறேன். சுரேஷ், உங்கள்கிட்ட வரலாம். நீங்கள் சொன்னீங்க திட்டு வேறு பயமாக இருக்குமென்றெல்லாம் சொன்னீங்க. அப்படி எதுக்கு திட்டு வாங்கினீங்க? திட்டு நாங்கள் வாங்குறது நாங்கள் விடும் பிள்ளையால். ஓகே, எங்களுடைய எப்படியெல்லாம் திட்டு விடும்? இப்போ நடிச்சு காட்டுங்க எப்படி திட்டு விடுமான்னு. அது என்ன சொல்ல, எப்படின்னா கலைச்சி விட்டுருவான்னு சொல்லுவார்.
ஆனால் அதுக்குள்ள அதெல்லாம் தெரியும் அவருக்கு. அப்படி உள்ளத்தில் என் நடிப்பு வரையில எனக்கு இப்போ அது எப்படி வருமென்ற உள்ளுக்கு இருந்து வரணும். அந்த நடிப்பு அவருக்கு தான் வரும். அது அவர் நடிக்கல, அவர் சீரியஸாக. சீரியஸ் சார், நீங்கள் நடிச்சு காட்டலாம் தானே அதை. சரி, அதை நான் நடித்தா அப்புறம் அதில் குறை கண்டுபிடிச்சிட்டு அதில் சரி. ஆனால் இப்போ எதுக்காக அந்த கண்டிப்புன்றது எதுக்காக? அந்த கண்டிப்பின் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது? நிச்சயமாக அந்த கண்டிப்பு. இப்போ நான் ஒரு கண்டிப்பாகத்தான் வளர்ந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பிள்ளைகள் நாங்கள் அப்படி கண்டிப்பாக வளர்க்க முடியாத ஒரு சூழல், இந்த நாட்டு சூழல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகனை நான் வீட்டில் அப்படி கண்டிக்கலாத ஒரு சூழல். ஆனால் அவர் இப்போ இந்த நாடகத்தில் வந்த உடனே அவர் இப்படியான ஒரு சிஸ்டத்துக்கு இப்படித்தான் நாங்கள் செய்யணும், இந்தளவு டைமிங் தான் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் லிரிக்ஸை பாடமாக்கணும், அதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கணும் என்று அவருக்கு அந்த டைமிங், அந்த ப்ரெஷர்ன்னு சொல்கிறத விட அவருக்கு அந்த ஒரு ஒழுக்கம், இதை நீங்கள் கண்டிப்பாக இதனை தான் வேணும். அப்போ வீட்டில் போனாலும் நான் சொல்லுவேன், ஓகே நீ எனக்கு ஒருக்கா செய்து காட்டிட்டு அப்புறம் கேமை விளையாடு, அது மட்டும். இப்போ எவ்வளோ காலமாக அப்போ அதுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட பிள்ளைகள் ஒரு 4 வருடம். 4 வருடமா? ஓகே. ஆனால் இப்போ இந்த அரங்காட்டுகைக்காக 2 பிரத்யேகமான பயிற்சிகள் இருக்குது தானே, அது எவ்வளோ காலமாக? விழாவுக்காக, இந்த விழாவுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ உண்மையில் இந்த மாதிரியான ஒரு நாட்டில் எல்லாருமே பிஸி, எல்லாரையுமே ஒருங்கிணைத்து ஒரு நாடகத்தை பழக்கி அதை கொண்டு வந்து அதை ஒரு மேடையில் ஏற்றுறதுன்றது எவ்வளவு கடினம் என்பது தெரியும். ஏனென்றால் இந்த ஒரு நேர்காணலுக்கே நாங்கள் 4 பேரும் செட் ஆகிறதுக்கு கடினம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி அதில் எல்லாம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி ஒரு ப்ராக்டிஸுக்கு வாரீங்க நீங்கள்? நிச்சயமாக இதில் ஈடுபடுற எங்களுடைய சக நடிகர்கள், என்ற பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாம் நிறைய அர்ப்பணிப்பிச்சது தான் நாங்கள் வாரம். ஆனால் அதுக்கான பலனையும் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட அர்ப்பணிப்பை மட்டும் செய்தோன்ட்டு நாங்கள் சொல்லி போட்டு போக முடியாது. அதுக்கான பலனையும் நான் என்னுடைய குழந்தைகள் அவர்கள் அவர்களுடைய அறிவாற்றல், பேச்சு திறன்கள், இப்போ என்னுடைய மகளுக்கு இப்போ இதில் தமிழ் பாடல்கள் வருகிறது. அப்போ உண்மையிலே முதல் தெரியாது, எனக்கே அந்த பாட்டு தெரியாது. அப்போ சாமன் அந்த லிரிக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் யூடியூப்பில் போய் இந்த பாட்டுன்னு சொல்லி இப்போ இந்த மகள் அதை பாடுவாள். அப்போ அதெல்லாம் இந்த நாடகத்தில் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் பார்க்கலாம். அப்போ அதை எப்படி உச்சரிக்க வேணும், அந்த உச்சரிக்கிற நேரத்தில் உங்களோட பாடியை எப்படி வச்சுருக்கணும், எப்படி அபிநயம் செய்யணும் என்ற இதுகளெல்லாம் அவைகளுக்கு மிக அவைகள் இப்போ அவைண்ட பாடசாலையில் கூட அவர்கள் ட்ராமா கிளாஸுக்கு போய்க்க அவைகளுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை மாதிரி அங்கே வந்துடும். அப்போ அவைகளுக்கு நல்ல முன்னேற்றம் அது. நிச்சயமாக. ரேணிகா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 2 நாடகத்தை பற்றி ஹேமா சொல்லிட்டா, இன்னும் 2 நாடகங்களுக்கு மொத்தமாக 4 நாடகங்கள் இல்லையா? சிறுவர்கள் உட்பட பெரியவர்கள் என்று சொல்லி மொத்தமாக 4 நாடகம். மற்ற 2 நாடகங்களும் என்ன கான்செப்டில் இருக்க போகுது, எப்படி இருக்கும் அது? ஒன்று எங்களோட தலைவர் சாமண்ணாண்ட சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும். நான் முதல் அந்த நாடகத்தை ஒரு மேடையில் பார்த்தேன். நான் அப்போ எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை சாமன். அதை பார்த்துட்டு தான் இப்படியெல்லாம் ஒரு மனிதனால் நடிக்கலும் அவ்வளோ உணர்ச்சிகள் அந்த ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸில். அதை பார்த்த பிறகு எப்படியாவது வேறுகிட்ட சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாடகம் நடிக்கணுமென்ற ஒரு ஆர்வம் நான் அப்போ திட்டு வாங்காத வரைக்கும் ஓகே, அது ஆர்வம் இருந்திருக்கும். அவர் என்ன பேச திட்ட மாட்டேன், அடிப்பேன். நோட் பண்ணி வச்சுக்கணுங்க சார். சரியா? பிடிக்கல நாடகத்தில் 2-3 நாடகம் நடிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். இப்படி ஒரு நாடகம் அதுவும் சாமன் நாட்டை பழக கிடைச்சது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவர் ஒரு லெஜண்ட், நாடகத்தில் ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் அவர். எனக்கு தெரிஞ்ச இல்லை, நீங்கள் அதில் குறுக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க தலைவர் சாமண்ணாண்டு குறிப்பிட்டீங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் யாருன்றது தெரியும். அந்த தலைவரை மதிப்பளித்த ஒரு கலைஞன் தான் சாமண்ணா. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆட்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்பதும் அல்லது அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுன்றதும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெருமை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் தன்னிட்ட இருக்கிற சில பேர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் அப்படி ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கிறாரா? இல்லை, அவர் அப்படி இல்லை. அவர் தனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், என்னென்ன எல்லாம் தனக்கு தெரியுமோ அதில் என்னென்ன அவருக்கு எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அது இந்த நாடக கலை தான் இல்லாத காலத்திலையும் அது நிலைச்சிருக்கணும், உயிரோட வாழணும்ன்றதான் அவரோட எண்ணம்.
அது 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 அடிக்கடி சொல்லுவார், நான் நாளைக்கு இல்லாட்டியும் என் நாடகம் இருக்கும்ண்டு. அவர் வளர்க்குற கலை வந்து நிலைச்சிருக்கணுமன்றது. இப்போ நாங்கள் இங்கே குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில், அதுவும் பிரித்தானியா போன்ற பகுதிகள் எடுத்து பார்க்க, ஓகே சாமன் ரஜிதாக்கா, அங்கால பாலேந்திரா தம்பதி, இப்படி ஒரு குறிப்பிட்ட பேரை தான் நாங்கள் நாடகத்துறையில் பார்க்குறோம். ஆனால் மத்திய சமுதாயம் என்று பார்க்க, அல்லது பிரித்தானியாவில் இன்றைக்கு வரைக்கும் நாடக அரங்கங்கள், பிரித்தானியர்கள் வந்து நிறைய போய் பார்க்குற நிறைய நாடக அரங்கங்கள் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்குது. எவ்வளவு டிஜிட்டல் சினிமா வந்திருந்தாலும் இதை தாண்டி நாடகம்ன்றது இருக்குது. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவிலையும் சரி அல்லது இலங்கையிலும் சரி புலம்பெயர் தேசங்களையும் சரி கொஞ்சம் குன்றிக் கொண்டு போகுது. அதுக்கு மிக முக்கியமாக வைக்கப்படக்கூடிய காரணம், இது ப்ரொஃபஷனலாக இல்லை, இதுக்கான வருமானம் இல்லை, இதுக்கு நாங்கள் போடுற நேரத்தால் ஒரு பிரயோசனம் இல்லை என்ற ஒரு ஏக்கம் அல்லது ஒரு விமர்சனம் என்று கூட வச்சுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் இதுக்குள்ளே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு டைம் போட்டு தான் இருக்கிறீங்க. என்ன அப்படி உங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது, அல்லது என்ன நம்பிக்கையில் இதுக்குள்ளே நிற்கிறீங்க? நாங்கள் எல்லாம் ஃபுல் டைம் எல்லாருமே அநேகமான ஆக்கள் ஃபுல் டைம் வேலை செய்கிற ஆக்கள் தான் இருக்கிறோம். ஆனாலும் அதில் இருக்கிற இந்த கிழமையில் ஒரு நாள் அந்த நாடக பட்டடைக்கு போகிறது வந்து அந்த 7 நாளுன்ற ப்ரெஷரையும் அந்த ஒரு நாள் குறைச்சிடும். அது நாங்கள் 7 நாளும் ஓடுறோம், மற்ற குடும்பத்துக்காக ஓடுறோம். அப்போ எங்களுக்காக ஒரு 1-2 hours ஒரு ஒதுக்கி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எதுலேயும் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. இந்த 2 hours படம், 2.5 hours படம் பார்க்குறேன். அந்த டைமை கொண்டு போய் எங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நாங்கள் வெளியில் கொண்டு வரைக்கும் அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆரோன் அடித்த ஒரு படத்தை பார்க்கல கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லை அதுக்காக படம் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. இல்லை அதுக்கு நாங்கள் ஒரு டைம் ஒதுக்கி பார்க்குறது தானே வீட்டில். அதை வந்து ஏன் எங்களோட கலையை எங்களோட தமிழை நாங்களே வளரக்கூடாது? மற்றது அது நீங்கள் போய் அதில் நடித்து ஒரு மேடை ஏறிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கல. அந்த கனவு தேசத்தில் நான் ஒரு சிங்கராக வருவேன் அதில். அப்போ சிங்கராக வாரீங்களா? சிங்கர் தானே? இல்லை, நான் சிங்கர் இல்லை, அதில் ஒரு சிங்கராக வாரேன். அப்போ அது நடித்து முடிச்சுட்டு அது ஒரு சோகமான ஒரு காட்சி, அது சரியான சென்சிபிளான விஷயம். அப்போ அது முடிச்சுட்டு நான் கீழே வந்திருந்து சிரிச்சு காய்ச்சோன்றிருக்க ஒரு வயதான ஒருவர் வந்தேன். வந்து சொன்னார், பிள்ளை நீ சிரிக்கக்கூடாது, நீ அங்கே அப்படி நடிச்ச, நீ இப்படி சிரிச்சு கொண்டு இருக்கக்கூடாது நீ அவர் என்ன வந்து அவருக்கு அது பிடிக்கல. ஏன்னா அந்த அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கேரக்டர் எடுத்து நடித்து போட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் சிரிக்கின்றது. அப்போ தான் நான் நினச்சேன், அது அந்த என்னுடைய கேரக்டரை அவர் அப்படியே உள்வாங்கியிருக்கிறார். நான் அப்படித்தான் இருக்கணும்ன்றதை அவர் எதிர்வார். அதுக்கப்புறம் நான் சிரிக்கவே இல்லை, அப்படியே அதே கேரக்டரோடையே இருந்து நான் ஹோலை விட்டு வெளியில் வரும் வரைக்கும். மற்ற அந்த பாட்டு படித்ததும் எல்லோரும் வந்து நீங்கள் நல்லா பாட்டு படிச்சிங்க, உண்மையாக படித்தது ரஜிதாக்கா, அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படியான ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குது இல்லை, அது அந்த அவ்வளோ 3 மாதம் 4 மாதம் நீ போட்ட ஹார்ட் ஒர்க்குன்ற ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். நிஜமாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தவற விட்டுட்டீங்க, எனக்கு அதையும் சேர்த்துக்கொள்ளாமல் இன்னைக்கு. அப்படின்னா இந்த நாடக அரங்கத்துக்கு வரும்போது டிக்கெட் இருக்குது. இந்த டிக்கெட்டுன்றது கலைஞர்களை கௌரவிக்கிறதுக்காகவும் சரி, அல்லது இவர்கள் போடக்கூடிய அந்த நேரத்துக்கான ஒரு வேல்யூ. நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தோன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் ஒரு 2.5 மணித்தியால படம் பார்க்குறதுக்கு பதிலாக நான் ஒரு கலைஞராக எனக்குள்ளே இருக்கிற கலையை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகிறேன். அப்படி வரும்போது நாங்களும் எல்லாருமே பார்வையாளர்களாக ரசிகர்களாக வரக்கூடிய எல்லாருமே இந்த டிக்கெட்டுக்கு நாங்கள் ஒரு படத்துக்கு போகிற மாதிரி இதுவும் ஒரு நாடகம் வர்றோம், இதுக்கான ஒரு காசை கொடுக்குறோம். அதுக்கான காசை கொடுக்கின்ற போது அந்த டிக்கெட்டினுடைய ப்ரைஸ் வந்து நிச்சயமாக இந்த கலைஞர்களுக்கு பகிர்ந்தளித்து அல்லது அவர்களுக்கான ஒரு கலையை வளர்க்குறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு தான் பயன்பெற போகுது. எனவே அது கூட ஒரு ஊக்கத்தொகையாக தான் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ இருக்கிற இந்த நாடகத்துறை எப்படி இருக்குது? இப்போ இங்கே வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்போ இவற்றை பிள்ளைகள் எல்லாம் வரையணும். ஆனால் அவர் சொன்னார் தான் அந்த பிள்ளைகளை கொண்டு விட்டுனா இப்போ இன்ட்ரெஸ்ட்டோடு வந்துடணும். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து உள்ளே நிற்கும் போது பிள்ளைகள் வந்து எப்படி அதில் ஆர்வம் காட்டினோம் அடுத்த தலைமுறை? நான் முதல் நாடக பயிற்சிக்கு போகும்போது ட்ராமா கிளாஸுக்கு போகிறீங்க நீங்களா என்ற மாதிரி ஒரு சின்ன ரியாக்ஷன் இருந்தது வீட்டில். ஆனால் பிறகு நான் முதலாவது மேடையேறி நாடகம் செய்து சுவிஸுக்கு எல்லாம் போனோடனே அவைகளுக்கு ஒரு வா வெங்கடியம்மா சுவிஸுக்கு போனோம், வெங்கடியம்மா அந்த நாடகம், இன்றைக்கு எங்கடியம்மா அங்கே நாடகம் நடிக்கிறா, இப்போ டிக்கெட் எல்லாம் பிள்ளைகள் கொண்டு போய் அம்மா நாடகம் நடிக்கிறா, நீங்கள் வாங்குங்க வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த அந்த ஒரு அவையல் சந்தோஷப்படைக்கல. அப்போ அவையலுக்கும் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். இப்போ அம்மா செய்கிறா ஏன் நாங்கள் செய்யக்கூடாதுன்ற அவையல் அதை இப்போ நாங்களும் அங்கடைய அம்மா அப்பா செய்ததை பார்த்து தான் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதை மாதிரி நாங்கள் இதை எடுத்து நடத்தினோம் என்று சொன்னால் எங்களோட பிள்ளைகளுக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இப்போ நாடகம் நடிக்கிறதுக்கு வயது இல்லை,
நீங்கள் எந்த வயசில் வேணும் மற்றது இஸ் ரியலி குட் ஃபார் உங்களோட மெமரி பவருக்கு உங்கள் டெமென்ஷியா அதெல்லாம் வராது நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ கேம்ஸ் கொடுப்பினோம். ஸோ அதுகளுக்கெல்லாம் நிறைய உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்ன கேம்ஸ் கொடுப்பினம் ப்ராக்டிஸ் கொடுப்பினம்னு சொல்லி, இப்போ வெறும் நாடகம் மட்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸில் இருக்கிறது இல்லையா? கேம்ஸ் மாதிரி வேறு என்னென்ன? இல்லை, அங்கே போய் ஸ்கிரிப்ட் எடுத்து போனோன்னு ட்ராமா கிளாஸ்ன்ற ஸ்கிரிப்டை கொடுத்தோ நடிகன் அப்படி அதே இல்லை இது வரைக்கும். போன உடனே முதல் யோகா எக்ஸசைஸ் செய்வோம், பாடி ஸ்ட்ரெச்சிங் செய்வோம், அது ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் செய்வோம். பிறகு மெமரிக்கு கேம்ஸ் கொடுப்பினோம். பிறகு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு அது ஒரு கேம்ஸ் செய்வோம். அப்போ வித்தியாசமான கேம்ஸ் விளையாடுவோம். மற்றது இன்னொரு ஆக்களோட கம்யூனிகேஷன். இப்போ எங்களுக்கு மெயின் பிரச்சனை வர்றதே ஆக்களோட கலைக்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லோரும் வீட்டை போனால் சோஷியல் மீடியா, ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஒய்ஃப் ஒரு பக்கம் இருப்பினோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஃபோனே அந்த 2 hours ஃபோனே தொடுறையில் ஒரு ஆளோட இருந்து 1-to-1 கதைப்போம். நிறைய ஜோக்ஸ் ஷேர் பண்ணுவோம். மற்றது சாமண்ணா வந்து நிறைய தன்னுடைய அனுபவங்களை சொல்லுவார். இப்போ இப்படியெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் என்ற ஒரு ஆர்வம் வரைக்கில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இது சும்மா சோஷியல் மீடியாவில் எவனோ செய்ததை பார்க்குறத விட நாங்களே அதை செய்து அனுபவிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் உண்டு. உண்மைதான். சுரேஷ், இப்போ நான் இந்த நிகழ்வுக்கு வாங்கோண்டு மக்களை கேட்டுக்கொள்கிறத விட நீங்கள் நாடக கலைஞர்கள் இந்த நாடகத்தில் பங்கு பெற போகிறீங்க. நான் ஒரு பார்வையாளனாக இருந்து இந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். நான் ஏன் இந்த நாடக விழாவுக்கு வரணும்? இந்த விழாவுக்கு ஏன் வரணுமென்று நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் எல்லாரும் வந்து வரணும். அதில் 2 விஷயமாக பார்ப்போம். ஒன்று வந்து எங்களுடைய பாரம்பரிய கலைகள் வந்து இப்போ அழிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு நேரம். அதை வந்து சாம் பிரதிபண்ணா, ரஜிதாக்கா போன்ற ஆக்கள் வந்து அதை அழிய விடாமல் வளர்த்தெடுக்க அவைகள் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அப்போ அதுக்கு வந்து எல்லா மக்களும் உதவி செய்தால் இந்த கலை வந்து வளரும். நாளைக்கு எந்த கலையுமே நாளைக்கு நீங்கள் சொன்னது போல் அது ஒரு ப்ரொஃபஷனல் கலையாக கூட வரலாம். அந்த நேரம் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் வந்து அதில் கல்வி பெற்று அவர்கள் பெரியாக்களாயும் வரலாம். அப்போ அனைவரும் இந்த கலைகளை நாங்கள் அழிய விடக்கூடாது. அனைவரும் வந்து ஊக்கம் கொடுத்து இந்த கலையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அது ஒரு தார்மீக கடமை. அது வந்து அவர்களுக்காக இவர்களுக்கு அது எங்களுடைய தமிழராக பிறந்தபடியால் எல்லாருக்குமே அந்த கடமை இருக்குது. 2வது வந்து நாங்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக சினிமா பார்க்குறோம். அதில் சினிமாவில் சில நல்ல படம் பார்ப்போம், சில நேரம் நல்ல படம் மட்டும் போவோம், கூடாமல் இருக்கலாம். நாங்கள் அதே போல் இது நாடகத்தில் இங்கே வந்து 4 விதமான நாடகங்கள் இந்த ஒரே மேடையில் நடக்க போகுது. 4மே 4 வித்தியாசமானவை. அப்போ இதில் வந்து அப்போ நாங்கள் அந்த கலையை வந்து அங்கே பார்க்க போகிறோம். அதில் நிச்சயமாக அதில் ஒரு நாடகமாவது எனக்கு பிடிக்காத நாடகம் மட்டும் ஒரு தடவை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே 4 வித்தியாசமான இதை பார்க்க போகிறீங்க. அதை விட எங்கட சிறுவர்கள், இப்போ நீங்கள் சிறுவர்கள் எவ்வளவு தூரம் இந்த நாடகத்துறையில் முன்னேறி இருக்கிறார்கள், எங்களுடைய பிரித்தானியாவில் பிறந்த அவர்களுடைய உச்சரிப்பு எப்படி தமிழை அவர்கள் உச்சரிக்கிறார்கள் என்றதை வந்து மற்ற சிறுவர்களையும் கூட்டிக் கொண்டு பெற்றோர்கள் காட்டும் பொழுது இவர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி உச்சரிக்கிறார்கள். நாளைக்கு நீங்களும் இந்த கல்லூரிக்கு இந்த இதுக்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி அவர்களும் வந்து தமிழை வளர்த்துக்கொள்ள, தமிழ் உச்சரிப்பை வளர்த்துக்கொள்ள இப்போ சகோதரி சொன்னது போல் அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு நாங்கள் எப்படி நிற்க வேண்டும், எப்படி ஒரு மேடையில் இருந்தால் எப்படி நிற்க வேண்டும், கால்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும், கதைக்கும் பொழுது எங்கே பார்க்க வேண்டும், எங்களோட முகம் எப்படி இருக்க வேண்டும், களத்து எப்படி இருக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வருகிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதில் வரும் பொழுது எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே அதில் பயனுண்டு. ஆனால் நான் இது அனைவரையும் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, எப்போ ஒரு கலை டிக்கெட்டோட நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் அதை வந்து பார்க்க வைக்கிறோம். கலை எப்போ எந்த ஒரு விஷயமே இலவசமாக கிடைக்கும் போது அதனுடைய அருமை யாருக்குமே தெரியாது. அதுவும் குறிப்பாக கலையும் கலைஞர்களும் இலவசமாக கேட்கப்படுவது எல்லா இடத்துலையுமே நடைபெறுற விஷயம். அதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக அது ஒரு இலவசமாகவே காட்சி பொருளாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் அண்மை காலத்தில் பல எங்களுடைய கலைஞர்களுடைய மேடைகள் டிக்கெட் நிகழ்ச்சிகளாக, அதுவும் ஹவுஸ்ஃபுல்லான நிகழ்ச்சிகளாக இடம்பெறுவது என்பது மகிழ்ச்சி. அது எப்போ ஆரம்பித்ததோ அப்போவே இது ஒரு ப்ரொஃபஷனலான கலையாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்றது தான் அதனுடைய முதலாவது படிக்கட்டு. இந்த மெய்வழியினுடைய முதலாவது நாடக விழான்றது அதனுடைய ஒரு கட்டியத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். டிக்கெட் என்று கதைக்கிறோம் ஹேமா. இந்த டிக்கெட் எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எவ்வளவு காசுக்கு வாங்கலாம்?
இதில் 3 வகையான டிக்கெட்ஸ் இருக்குது. சிங்கிள் டிக்கெட் 20 பவுண்ட், ஃபேமிலி டிக்கெட் 60 பவுண்ட், அதில் 2 அடல்ட்டும் 2 சில்ட்ரனும் வரலாம். விஐபி டிக்கெட் 100 பவுண்ட்ஸ், அதில் 2 அடல்ட் வரலாம். இதை மெய்வழியினுடைய வெப்சைட்லேயும் மெய்வழியின் பயிலுனர் மாணவர்கள்டையும் சாமண்ணா ரஜிதாவுடனாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடிக்கிறீங்க அப்படியா? ஓகே, நீங்கள் 3 பேர் 2 நாடகம் நடிக்கிறீங்க. சரி, ஏதாவது ஒரு நாடகத்தில் ஒரு காட்சியில் 3 பேரும் சேர்ந்து வருவீங்க தானே? அதுன்ற ஒரு சின்ன காட்சியை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த சின்ன காட்சியை நாங்கள் பார்க்குறதோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரித்தானியாவிலே வோட்டர்ஸ்மித் தியேட்டரிலே மாலை 5:30 மணிக்கு இந்த நாடக விழா ஆரம்பிக்க போகிறது. குறிப்பாக இவர்கள் சொன்னதைப் போல மெய்வழி என்கின்ற நாடக பயிலரங்கம் ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு நாடக விழாவாக 4 நாடகங்களை ஒரே மேடையில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாடகத்துக்கு நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 7 பேர் 5 பேர் இருக்குன்னு சொன்னாலே நிறைய நாடக கலைஞர்களை உள்வாங்கி கொண்டு வரப்போகுது. இதை தாண்டி சாம் பிரதீபன் அவர்களுடைய தனி ஒருவர் நடிக்கக்கூடிய ஒரு நாடகம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், சாம் பிரதீபனை ஒரு கலைஞராக அறிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எந்தளவு தூரத்துக்கு அவருடைய நாடகத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும் என்று. அதையும் நாங்கள் பார்க்க முடியும். இதை தாண்டி இவர்கள் சொன்னதைப் போல குழந்தைகள் நாடகத்தில் நடிக்க போயிடும். குழந்தைகள் நாடகத்தில் நடிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே மொழி கடத்தப்படுகிறது, எங்களுடைய கலாச்சாரம் கடத்தப்படுகிறது. இதை தாண்டி அந்த குழந்தைகளுடைய ஆளுமை வெளிப்படுத்தப்படுகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஒற்றுமை அல்லது அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்குகளை நீக்கி கொண்டு அவர்கள் பயணிக்கக்கூடிய, அல்லது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி அவர்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே இந்த நாடகம் உருவாக்குகிறது. எனவே ஒரு நாள், அதுவும் குறிப்பிட்ட சில மணி நேரம், மாலை 5:30க்கு தான் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு 3 மணிக்கு வெளிக்கிட்டு வந்தாலே மிக இலகுவாக வர முடியும். ஒரு நாள் மாலை வெளி ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அது மார்ச் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கட்டும். மெய்வழியினுடைய 1வது நாடக விழாவிலே நாங்கள் உங்கள் எல்லோரையுமே சந்திக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, இந்த 3 பேரும் ஏதாவது ஒரு நாடகம் உண்டு. இப்போ நீங்கள் அந்த 3 பேரும் வரக்கூடிய ஒரு காட்சி இருக்குது தானே, எங்களுக்கு ஒரு சாம்பிள் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சதீசன்னா 4வது நாடகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லல. நாடகத்தின் பேர் மௌன சத்தம். இது வளர்ந்தோருக்கானது. பல பெண்களின் மனதுக்குள்ள அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிற வலிகளை மிக தெளிவாக சிறப்பான மொழி நடையில் நல்ல நடிப்பு திறனோட அந்த மௌன சத்தம் வருகின்றது. இது குறிப்பாக பெண்கள் வாங்கோ, எங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற மௌனிக்கப்பட்ட அத்தனை விடயங்களும் மிக சாதாரணமான புரிதலோட நாங்கள் இந்த நாடகத்தை பார்க்கலாம். அதை இலக்கியவாதிகள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், சமூகம் எப்படி எடுத்துக்கொள்ளுது, உண்மையாகவே மிக மிக வித்தியாசமான கருப்பொருள். பெரிய மாற்றத்தை பெண்களிடையும் சமூகத்திலேயும் கொண்டு வரும் இந்த நாடகம். நீங்கள் இதை வந்து கட்டாயம் பார்க்கணும். யூடியூப்பில் பார்த்து அதை ஃபுல்லாக நீங்கள் விளங்கி கொள்வீங்களா, அதை அனுபவிப்பீங்களான்னு தெரியாது. இந்த மேடை அந்த உணர்வை தரும். நிச்சயமாக இந்த 4 நாடகங்களையும் பார்ப்பதற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிச்சயமாக மௌன சத்தம் சொன்னீங்க. மௌன சத்தம் பெண்களை மட்டும் கூப்பிட்டீங்க, இல்லை ஆண்களும் வர வேணும். ஏன்னா பெண்களுக்குள்ளே இருக்கிற மௌன சத்தம் என்னன்றது ஆண்களுக்கும் தெரியணும். ஆனால் அதே மாதிரி சாமண்ணாட்டு சொல்லிவிடுங்க, அடுத்த முறை ஆண்களுக்கான சத்தம் என்னன்றதையும் சொல்கிற மாதிரி ஒரு கன்செப்டோட, இன்னும் பெண்கள் மட்டும் இங்கே சத்தத்தை மௌனித்து வைக்கல, ஆண்களுக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா சரி, அப்போ அதையும் அடுத்த முறை வேடிக்கிற மட்டும் சொல்லியிருக்கிறேன் 2வது நாடக விழாவில். சரி, இப்போ நாங்கள் என்ன ஏதாவது கட்டேதும் சொல்லுவாரா சாமண்ணா, அப்படி எதுவும் சொல்லணுமா அல்லது நேரே போகலாமா? இல்லை, இந்த ஆண்கள் எல்லாரும் வந்து மேடையில் பார்த்தா தான் அடுத்த கருப்பொருள் சாமண்ணாக்கு உருவாகும். நிச்சயமா. இப்போ உங்களோட நடிப்பை நாங்கள் பார்க்கலாமா? இங்கு ஓர் பாஞ்சாலி பகடையாடினாள், பாண்டவர் துகில் உரியப்பட்டது. சூப்பர் சுரேஷ். குறிப்பாக நான் இந்த 4வது நாடகத்தில் 4 எழுத்து மந்திரம் என்ற இதில் வந்து நாங்கள் அந்த கதையில் வந்து சில மிருகங்கள் வரும். மிருகங்களுக்கும் ஒரு தேவதைக்கும் நடக்கின்ற உரையாடல், சிந்திக்க வைக்கக்கூடிய உரையாடல் அதில் வரும். அதில் நான் வந்து குரங்கு வேஷம் அணிந்து வருவேன். அந்த குரங்கு வேஷத்திலே எனக்கு உள்ள வசனங்கள் அதில் சில: இந்த காடுகள் எமது,
ஆறுகள் எமது, அருவிகள் எமது. இதுபோல பல வசனங்கள் அதிலே வரும். இப்போ நீங்கள் நான் அதை நடித்து காட்டுங்கன்ற உடனே உங்களோட உடல் மொழி மாறிச்சுது, உங்களுடைய குரலும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான மாடுலேஷன் மாறிச்சு. என்ன காரணம்? அது எதுக்காக அப்படி மாற்றணும்னு சொல்லி தந்தோம்? இல்லை, சாமன்னா சொல்லுவார் என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த அந்த பிச் அந்த இதுக்குள்ளே போனால் தான் உங்களுடைய அந்த முகம் விரியும், கண் ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுடைய அந்த கரு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்களோ அது வெளியால் வரும். அப்போ அந்த அதுக்குள்ளே அந்த அடி நெஞ்சில் இருந்து அது வர வேண்டும். இதன் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க, எனக்கு ஏதோ அது அவரோட பயிற்சியில் ஈடுபட்டதால் வந்து விட்டது. இல்லை, அதை ஏன் கேட்டுனான்னு சொன்னால், இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். என்னடா அது சும்மா இருக்கிறாங்க, நடிக்க வந்த உடனே வேறு மாதிரி கதைக்கணும் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு. அப்போ அதுக்கு ஒரு பதில் நிச்சயமாக கலைஞர்கள் பக்கத்தில் இருக்கும். அதுக்காகத்தான் கேட்டிருந்தேன். ரேணுகா பள்ளிக்கூட நடிப்பா இல்லை மெய்வழின்னு நடிப்பா? பார்க்கலாம். இதில் இவர் நான் நினைச்ச நாடகத்தில் இருந்து ஒரு பங்கு போட்டுட்டு, அதனால் நான் கனவு தேசத்தில் இருந்து அது உண்மையாகவே நான் ஒரு பாடலுக்கு தான் அதுக்கு ஆக்ட் பண்ணுறோம். இப்போ ரஜிதாக்கா கூப்பிட்றதா நாங்கள் பாட சொல்லிட்டு? ஏன்னா என்ன குரல் அவ்வளோ கேவலமாக இல்லை, பரவாயில்ல, என்னை பாடுங்க, நாங்கள் சகிச்சு கொள்றோம். இது எங்கள் சனம் சேர்ந்து இசைக்கின்ற பாடல், இது எங்கள் சனம் சேர்ந்து இசைக்கின்ற பாடல். அப்படி ஒரு நினைக்கிறேன் அதுவே இந்த நேர்காணலுக்கான ஒரு நிறைவாக இருக்கும் என்று சொல்லி, இது எங்கள் சனம் சேர்ந்து இசைக்கின்ற பாடல் என்று நீங்கள் சொன்னீங்க. இது எங்கள் சனம் சேர்ந்து வடம் பிடித்து கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான கலை. அதை மெய்வழி தன்னுடைய கரங்களில் எடுத்திருக்கிறது. அதை பலப்படுத்த வேண்டியது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கலைஞருடைய பொறுப்பும். விமர்சனங்களை முன்வைக்கலாம், நாடகம் மீதான விமர்சனமாக இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக இந்த நாடக மேடைகள் இடம்பெறுகின்ற அரங்காற்றுகளுடைய விமர்சனமாக இருக்க, அது விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் கரம் கொடுத்து பலப்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் எல்லோருக்குமே இருக்கிறது. 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களோட அந்த மேடை ஏறக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நேர்காணலே உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் மறக்காதீர்கள், மார்ச் மாதம் 1ஆம் தேதி மாலை 5:30 வாட்டர்ஸ்மித் தியேட்டரில் உங்களை நாங்கள் உட்பட எல்லோருமே சந்திக்க போகிறோம். நானும் ஒரு ரசிகராக இருந்து இந்த நாடகங்களை ரசிக்கிற ஆவலோடு காத்திருக்கிறேன். அங்கே சந்திப்போம். நன்றி, வணக்கம். மெய்வழி பிரித்தானிய தமிழ் அரங்க இயக்கத்தின் தமிழ் நாடக விழா 2026. வரேக்க என்ற பேர் அகதி. நாங்கள் காட்டாற்றை போன்றவர்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. பட்டினி கிடந்தல்லோ அனுப்பினார் பெற்றோர், பட்டம் புறவல்லோ கனவு கண்டார். நெல்லும் புல்லும் யாருக்கு வேணும்? தில்லிருக்கைக்கு அங்க போனா பல்லு போற வரைக்கும் சல்லி சல்லியா கொட்டும். நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களை அழகானவராக மாற்றி விடுகிறேன். டியூஷன் 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 கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி. தாக்கு ஜொதக்க ததுக்கு ததுமி தக திக யுக ஜின்னா கிண்டரி. வாழ்க்கை எங்கே என்று இங்கேயும் தேடல். என்னடா இப்படி குலுக்கு? என்ன குலுக்குது மஜா, குலுக்குது. லா 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 லா. அன்பு வென்றது, அழகு வந்தது, ஆசை கனவு ஓடி வந்தது. நாங்கள் நிஜத்தை நிஜமாய் சாடுவோம். தெரியாது சார், மறந்த அண்ணன் தெரியாது, என்ன விடுங்க, எனக்கு தெரியாது. எதிர்வரும் 1ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வாட்டர்ஸ்மித் மண்டபத்தில் 4 நாடகங்களோடும் 40க்கும் மேற்பட்ட கலைஞர்களோடும் மெய்வழி பிரித்தானிய தமிழ் அரங்க இயக்கத்தின் தமிழ் நாடக விழா 2026. தந்தானே